தந்தை பெரியார் குறித்த அநாகரிக பேச்சு குறித்து விளக்கம் அளித்த சீமான், பெரியார் பேசியவற்றை நாட்டுடைமையாக்காமல் மூடி வைத்துக் கொண்டு தன்னிடம் ஆதாரத்தை கேட்டால் எங்கே போவது என பதில் கேள்வி எழுப்பினார். பெரியாரின் சிந்தனை, பேச்சு எல்லாமே தமிழ் மொழிக்கு எதிராகவே இருந்தது என கொந்தளித்த சீமான், பிரபாகரனை சந்திக்கும் வரை தாமும் திருட்டு கூட்டத்தில் ஒருவனாகத்தான் இருந்தேன் எனவும் படிக்க படிக்கத்தான் தெளிவு பிறந்தது எனவும் தெரிவித்தார். நீங்க பெரியாரு பேசினாரு, பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினார், பெரியாரும் பெண்ணியம் பேசினார், பேசாம போயிருப்பான். பெரியார் தான் அப்படிங்கும்போது நீ என்ன சமூக சீர்திருத்தம் பண்ணிட்டவன்? பெரியாருக்கு கொள்கை இருந்தா இப்ப நான் கேட்கறது சொல்ல, பெரியாரு பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில பேசுறேன். நீங்க என்ன வச்சுறீங்க? இப்ப நீங்க பெரியார் இல்ல, பெரியாரை எடுத்துக்கிட்டியா வேற, நீ வரவே எனக்கு பதில் சொல்லு. வள்ளலார், எங்கள் மூதாதை வள்ளலார் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்க பண்ணீங்க? ஏங்க அது விடுங்க, நீங்க தான்றீங்க பேசுன அது தப்பு. என்ன சொல்ல? ஆமாங்க சொன்னீங்க, சொல்லிருக்கீங்க. ஆமா இப்ப என்ன செய்யலாம்? சொன்னேன் அது தாத்தா இல்ல, இப்ப பேத்தாவா இருக்கு. என்ன பண்ணலாம்? மாறி மாறி பேசல. படிச்சதானே நான் படிக்கிறேன். படிச்சுக்கிட்டே வரும்போது தெளிவு வருது. என் இனச்சாவலதான் இவெல்லாம் திருட்டு பையன் எனக்கு எதிரானவன் தெரிய வருது. 2008, 2009, 2010 தான் திராவிடம் திருடன். அது என்ன திருடங்கிற? ஆமா திருடன் சொல்ற, நீ குருடங்கிற. ஆமா குருடன். 60 ஆண்டுகளா நீங்க திருடி இருந்தது தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான். காலத்துக்கு ஏற்ற மாதிரி சீமானோட கொள்கைகள் மாறிக்கிட்டே இருக்கு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. என் தலைவனை 2008 பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நான் இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனா தான் இருந்தேன். சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இந்த அரசியலை கட்டமைக்கிறேன். அதுக்கு குறுக்க வந்து இது பெரியார், இது திராவிட மாடல், பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லைன்னா என்ன நீங்க பண்ணிட்டீங்க? சிங்காரவேலர், சிவானந்தா, அயோத்தியாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், இந்த கியாபி விஸ்வநாத முத்தமிழ் காவலர், அண்ணல் தங்கம், மறைமலை அடிகள், இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தெய்வத்திரும முத்துராமலிங்க தேவர், காமராஜர், கக்கன், எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் எங்க பாட்டன் வாவு சிதம்பரம், அவெல்லாம் ஒண்ணுமே செய்யல. இவர் மட்டும்தான் சிந்திச்சது, பேசியது, எளிதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது. தமிழ் சனியே. தமிழ்ல என்ன இருக்குது? தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி. சரி, நீங்க எந்த மொழியில பேசுனீங்க வாழ்நாள் முழுமைக்கு? எந்த மொழியில எழுதுனீங்க இந்த கோட்பாடுகளை? இந்த சனியன்ல தானே, இந்த சனியன்ல தானே பேசுனீங்க. அப்புறம் எந்த கோட்பாடு உறுதியானதா இருக்குது? ஆதாரம் என்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியிடுங்க, நான் எடுத்தாரேன் ஆதாரம். இப்ப நான் வெளியிட்டு இருக்கிறோம்ல, நாங்க என் பிள்ளைகள் வெளியிட்டு அந்த ஆதாரம் பத்தல அப்படின்னா நீங்க அரசுடமே ஆக்கிட்டு சரியான ஆண் மக்கள் என்கிட்ட ஆதாரம் கேடு, நான் தரேன். இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு தேடி நின்ற நீங்கள், அவன்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடினவன் போராளிகள். நீங்க வாரிசு தேடிய முதலாளி. நீங்க எப்படி நீங்க ரெண்டு ஒண்ணுங்கிறீங்க? நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவில்ல, அன்னைக்கு படிக்கல, இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு எதுக்குறேன். இதுதான் கண்ணதாசன் சொல்றாரு. நான் வந்ததிலிருந்து சரியா தானே போறேன். இல்ல சார், அப்போ நீங்க படத்தை, பெரியார் படத்தை முன்னிறுத்தி ஒரு அரசியல் செய்யும் போது உங்க வழியில் தானே அவங்க கொண்டாந்து. வேணாம், எனக்கு பெரியார் படம் வேணா, நீங்க வச்சுக்கிடுங்க. பெரியார் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கிடுங்க. எங்களுக்கு சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட மக்களாத்துக்கு இங்க ஒழிக்கிறது தான். இப்ப நீங்க என்ன கொள்கை என்கிட்ட கொள்கை 15 வருஷமா பேசுவாரு. இப்ப கொள்கை திராவிடம்னு பேசுறவங்களை ஒழிக்கிறதா என் கொள்கை. வேற ஏதாவது வேணுமா? கொள்கை என்ன? பெரியாரை எதிர்க்கிறது. உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது பெரியார் வெட்டி சாய்க்கிறது. வேற ஏதாவது விளக்கம்